தாராபுரம் அருகே கொண்டனம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள் அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் கொண்டனம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சடையபாளையம் மற்றும் சூரியநல்லூர் ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திட்டப்பணிகள், தொடங்கவுள்ள புதிய பணிகள் ஆகியவற்றை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இதில் கொண்டனம் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், சடையபாளையம் ஊராட்சி தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி கூறியதாவது: ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் ஈஸ்வர செட்டிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்ட காத்திருப்போர் அறையினை திறந்து வைத்தோம். தாராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2023, 24 மற்றும் 25 திட்டம் மூலம் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் பேட்டை காளிப்பாளையத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி மற்றும் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் மானூர் பாளையத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியையும் ரூபாய் 8.25 லட்சம் மதிப்பில் சடையபாளையம் புதூரில் புதிதாக கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தோம். ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் வேங்கிப்பாளையம் ஆதி திராவிடர் காலனியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை அமைக்கும் பணியை துவங்கி வைத்தும் திறந்தும் வைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியின் போது மானூர் பாளையம் கிளை செயலாளர் மாரிமுத்து, கழக உறுப்பினர் சபரி மற்றும் திமுகவினர், ஊர் பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்.